வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒன்னாடி சிஸ்டம் திண்டுக்கல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 5.1க்கான ஃபுல் பேக்கேஜ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லோ பட்ஜெட்டில் கஸ்டமர் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. அது மாதிரி நம்ம இப்போ ஃபுல் பேக்கேஜில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், அது என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ஃபுல் வீடியோ இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். இப்போ ஆம்பிளிஃபையர் ஃப்ரண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் பேனலில் வர மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோல் நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்ச் நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அமுக்குனீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் டிடிஹெச்சில் வேலை செய்யும். இந்த அமுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பியில் வேலை செய்யும். அந்த மாதிரி நம்ம சுவிட்சிங் லைன் வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சாக்கெட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் வால்யூமு, இது பேஸு, ட்ரிபிளு, சென்ட்ரு, ரியர், அதாவது ரியர்லாம் சரௌண்டு நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு, இது மாஸ்டர் கண்ட்ரோல். இப்போ நம்ம ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி உங்கள் லைட்டிங் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆம்பிளிஃபையர் ஃப்ரண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரோலுக்குமே நமக்கு வார்ம் லைட் வந்துடும். அதை பார்க்க நமக்கு லுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். வார்ம் லைட்டாக இருக்கனால கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே ப்ளூ வித் க்ரீன் அந்த மாதிரி வந்துடும். இது யூஎஸ்பி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங்கில் ஒயிட் டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டிங் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைட்டிங் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம உள்ள ஆம்பிளிஃபையருக்குள்ளே இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இன்டீரியர்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ஆம்பிளிஃபையர் பண்ணியிருக்கோம். இதில் உள்ள வயரிங்லாம் பார்த்துங்க நீட்டாக இருக்கும். கசகசன்னு இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக வயரிங்லாம் வந்துடும். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா 24/24 8 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3 பவர் டிரான்ஸ்ஃபார்மர், காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். கோர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். உள்ள ரெட்டிஃபையர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 3510 மெட்டல் டயோடு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 63 வோல்ட்டு 10,000 எம்எஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 5 வோல்ட்டுக்காக நம்ம ஒரு 5 வோல்ட் 7805 ரெகுலேட்டர் நம்ம யூஸ் பண்ணி 5 வோல்ட்டுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது பவர் சப்ளை செக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ப்ராலஜிக் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சக்தியோட 5.1 ப்ராலஜிக்கு அதோட கெய்னரோட வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நமக்கு சப் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் நம்ம இதில் அவுட் எடுத்து இதில் இன்புட் கொடுத்து இதில் அவுட் எடுத்து நம்ம தனியாக வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்து கெயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சரில் FT00 போடுற மாதிரி நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு. அதனால் நம்ம அந்த ஓட்டையை மட்டும் இது பண்ணி விட்ருக்கோம். அடுத்து தேவைன்னா நான் போட்டுக்கிறேன்ற மாதிரி நம்மள்ட்ட கஸ்டமர் கேட்டிருந்தாரு. அதே மாதிரி உங்களுக்கும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். 5 சேனலுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஜிடெக்கில் 5 சேனல் STK 5 சேனல் போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுங்க இது போர்டு எல்லாமே நம்ம ஆம்பிளிஃபையர் இப்போ டெலிவரி கொடுக்க போகிறோம். அதனால தான் எல்லாமே பேக்கிங் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சு 8 இன்ச்சு வரைக்கும் நம்ம இந்த ஐசியில் நம்ம லோடு கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா குவாலிட்டியான ஆடியோ ரிசல்ட் நமக்கு இதில் கிடைக்கும். சப்வூஃபருக்காகன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னோட 4 ஃபெட் மோனோ அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா RC சாக்கெட் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆக்ஸுக்காக ஒன்று யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாம்சங்கில் ஒயிட் கலர் யூஎஸ்பி போர்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்பீக்கர் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இன்டோனில் 5 இன்ச்சு ஸ்பீக்கர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு மாடல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 039 இந்த தான் நமக்கு மாடல் நம்பரு. இந்த மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாகில் நம்ம அவைலபிளில் இருக்க இந்த ஸ்பீக்கர் மாடல்னு பார்த்தீங்கன்னா தேவைன்ற நம்பர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நமக்கு ஃப்ரண்ட் கிரில்லோட இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்பீக்கர் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஃப்ரண்ட் கிரில்லில் இந்த மாதிரி நமக்கு நீட்டாக பிராண்டட் மாதிரி நமக்கு வந்துடும். இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாகில் அவைலபிள் இருக்குது. வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் பார்த்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா HXயில் நம்ம 12 இன்ச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். HXயில் 12 இன்ச்சு சப்வூஃபர் போட்டு நம்ம என்க்ளோசர் ஃப்ரண்ட் லோடு பாக்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா
இது பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதே பிராண்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர், சரவுண்ட் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் நம்ம இது 2 யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டர் பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 2 4 இன்ச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நிதின் சோனிக்கில் 2 4 இன்ச் ஹெவி மேக்னெட்டு தான் இந்த ஸ்பீக்கரு. சென்டர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அடுத்து இதோட ஃப்ரண்ட்டு கிரில்லுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஃப்ரண்ட் கிரில் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் நமக்கு வரும். இப்போ டோட்டல் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாகில் ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் கேட்லாகில் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். இந்த ஃபுல் பேக்கேஜோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 60,000 வரும், 16,000 வரும். தேவைன்ற நண்பர்கள் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணிட்டு நம்மள்ட்ட பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ், see you next video.